அண்மைய நாட்களாக சமூக வலைத்தளங்களிலே சில பதிவுகளை பார்த்தேன். விஜய்க்கு வரக்கூடிய இந்த ரசிகர்களை அனுரகுமாருடைய கூட்டங்களுக்கு வந்த மக்களுடைய கூட்டம் இருக்கின்றது அதற்கு ஒப்பிட்டு சிலர் எழுதியிருக்கின்றனர். உண்மையிலே விஜய்க்கு வரக்கூடிய இந்த மக்கள் கூட்டத்தை அனுருவுக்கு வந்த மக்கள் கூட்டத்தோடு ஒப்பிட முடியுமா? அது அதாவது இதை பார்க்குற தமிழக மக்களும் புரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டால் அனுரகுமார யார், அதே மாதிரி விஜய் யாருன்னு அவங்களுக்கு தெரியும். அனுரகுமார யாருன்னு தெரியாதுல்ல. அனுரகுமார் இலங்கையினுடைய அதிபர்னு மட்டும்தான் தெரியும். அனுரகுமாரங்கிறவர் இங்கே இருக்கக்கூடிய மக்களை தத்துவார்த்த ரீதியாக தன்னுடைய பேச்சை கொண்டு ஊராக திரிஞ்சு மக்களுக்கு தெளிவூட்டிய ஒருவர். மத்திய வங்கி ஊழல் எப்படி நடந்தது, இந்த நாட்டில் ஊழல் எப்படி உருவானது, ராஜபக்ஷ ஃபேமிலி எப்படி இனவாதத்தை கக்கினாங்க, எப்படி மதவாதத்தை உண்டாக்கினாங்க, எப்படி நம்மளை பிரிச்சாங்க, நம்ம எப்படி பிரிஞ்சு போய் நிற்கிறோம், நம்ம நாடு எப்படி இருக்கணும், 70 வருஷ காலமாக நமக்கு நடந்த பிரச்சனைகள் என்ன, இதையெல்லாம் ஊராக போய் டிவியாக போய் இன்றைக்கு 20-30 வருஷமாக அதை கத்தி அதை பற்றியே பேசி பாராளுமன்றத்தில் புள்ளி விவரத்தோடு பேசி தான் சொல்லுகிற கருத்துக்கள் சரி என்பதை 20-30 ஆண்டுகளாக நிரூபித்த ஒரு தலைவர். அப்படின்னு பாருங்க என்று சொல்லி அந்த கருத்தை இலங்கையில் என்ன நினைச்சாங்க, நம்ம எல்லாருமே நினைச்சது என்ன, போட்டி யாருக்குன்னா ரணில் விக்ரமசிங்கவுக்கும் மற்ற சஜித் பிரேமதாசவுக்கு தான் போட்டின்றோம். இடையில ஜனாதிபதியானது யாருன்னு கேட்டால் அனுரகுமார திசாநாயக்க. காரணம் என்னன்னா அனுர மேலே உள்ள மோகத்தினால மக்கள் வாக்கு போடலை, அனுரோட பேச்சை கேட்டாங்க. அனுரை வந்தால் ஊழல் இல்லாமல் போகும்னாங்க, நாடு நலம் வளம் பெறும்னு நினைச்சாங்க. இந்த டெவலப்மெண்ட்டை நம்பித்தான் எல்லாருமே வாக்கு போட்டாங்க. இது அனுரையினுடைய அந்த வெற்றியை விஜயினுடைய இந்த தேர்தல் பிரச்சாரத்தோடு ஒப்பிடவே முடியாது. விஜய்க்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி விஜய்க்கு இந்திய அரசியலை பற்றியோ அவர் தன்னுடைய கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லி தந்தை பெரியாரா அறிவிச்சிருக்கிறாரு, அஞ்சலை அம்மாளா அறிவிச்சிருக்கிறாரு, அம்பேத்கரை அறிவிச்சிருக்கிறாரு. அம்பேத்கர் புக் ரிலீஸுக்கு விகடனுக்கு போயிருந்தார். அந்த புக்கையாவது அவர் முழுமையாக படிச்சிருப்பாரா, படிச்சிருந்தா அவர் அதை பற்றி பேசணுமேங்கிற கேள்வி இருக்குது. உங்களுடைய கொள்கை என்ன என்று கேட்டால், இப்போ உங்கள் கட்சிக்கு ஒரு கொள்கை இருந்தால் கட்சியில் கொள்கையை சொல்லணும்ல. விஜய் கட்சிக்கு கொள்கை என்ன? அனுரகுமாரோட கட்சிக்கு கொள்கை இருக்குது, விஜய் கட்சிக்கு கொள்கை கிடையாது. ரெண்டாவது விஜய் எந்த ஒரு விவகாரத்துக்கும் விஜய் வாய் திறந்து பேசிய ஒரு தலைவன் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இந்த தேர்தல் இவ்வளவு நடக்குதுல்ல, ஒரு பேட்டி பார்த்தீங்களா விஜய் ஒரு மீடியாவில் இப்படி 1-to-1 நின்று சீமான் தொண்டை தண்ணி வத்த கத்திக்கிட்டு இருப்பாரு, இந்த மு.க. ஸ்டாலின் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, அந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, எல்லாருமே கொடுக்குறாங்க. விஜய் பேட்டி கொடுத்து பார்த்தீங்களா? விஜய் டிவியை சந்திச்சு பார்த்தீங்களா? மீடியாவை அவர் கேமரா ஆன்னு சொல்லி டைரக்டர் முன்னுக்கு நின்றா மட்டும்தான் பேசுவார் தவிர மற்றபடி பேசக்கூடிய ஒருவர் இல்லைங்கிறது அவருடைய நடத்தைகளை பார்த்தாலே தெரியுது. எல்லாத்துக்கும் மேலே நான் ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உங்களுக்கு மேனிஃபெஸ்டோ தேர்தல் வாக்குறுதிகளை தரக்கூடிய தேர்தல் விஞ்ஞாபனம் எப்போ வெளியிடுவோம்? நம்ம ஒன்றோ எலெக்ஷன் அறிவிக்க முன்னாடி அல்லது அறிவித்த ஆரம்ப நேரங்களில். விஜய் 2 நாளைக்கு முன்னாடி அறிவிச்சார், இதுதான் என்னுடைய மேனிஃபெஸ்டோ, நான் வந்தால் இதெல்லாம் பண்ணுவேன், எல்லாத்தையும் தாண்டி மாற்றம். இப்போ அனுரை வந்த மாற்றம் என்னங்க? அனுரையும் அவரையும் ஒப்பிட முடியாதுன்னு எதுக்கு சொல்கிறேன்னா, அனுரை கொண்டு வந்த மாற்றம் என்னன்னு கேட்டால், நான் ஊழலை ஒழிப்பேன், சரியா, அரச நிறுவனங்களை சரி செய்வேன், சரி, இனவாதத்தை இல்லாமல் ஆக்குவேன், நாட்டை டெவலப் பண்ணுவேன், இப்படி அவர் ஒரு கொள்கை கோட்பாடுகளை முன் வச்சார். விஜய் சொல்லக்கூடிய கொள்கை கோட்பாடு என்னன்னு கேட்டால், அதிமுக நாங்கள் ஒருத்தருக்கு 6000 ரூபா தருவோம், உதாரணத்துக்கு திமுக என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் அதை 8000 ரூபாயா தருவோம். 2க்கு மாற்றமாக இவர் உட்கார்ந்துக்கிட்டு நான் 10,000 ரூபா தருவேனுங்கிற. ஆல்ரெடி நாடு கஷ்டத்தில் இருக்குது, கடனில் இருக்குது, அதை இல்லாமல் ஆக்கிறதுக்கு என்ன வழின்றதை நீ சொல்லணும். அதை விட்டு போட்டு மாற்றம்ங்கிறது என்னங்க, நீ தர்றதை விட 2000 ரூபா கூட்டி தருவேனுங்கிறதா? அதே மாதிரி டாஸ்மாக் இருக்குது, அங்கே சாராய கடைகளை எடுத்து மூடுவியா இல்லையா? சாராய கடையில் வருமானத்தை வச்சு தான் நாட்டை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே தான் நீங்களும் செய்வீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு வாக்கு போடணும்? அப்போ அனுரகுமார திசாநாயக்கையோட ஒப்பிடுறதுக்கே முடியாது விஜயினுடைய அந்த வருகையை. அது சினிமா மோகத்தினால வருகிற வருகை. அனுரையினுடைய வருகை அது அரசியல் ரீதியாக அனுரை ஏற்றுக்கிறோம் ஏற்றுக்காமல் இருப்போம், அது வேற. அனுரையினுடைய வருகை என்பது நாட்டுக்குள்ள 20-30 ஆண்டுகளாக அவர் தொண்டை தண்ணி வத்த கத்திருக்கிறாரு, தன்னோட கொள்கையை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். அவர் மட்டும் இல்லை, இன்னொன்று அனுரை ஒரு டீம் ஒர்க். அனுரை மட்டும் இல்லை, அங்கே டில்வின் சில்வா இருக்கிறாரு, விஜயஹேரத் இருக்கிறாரு, நலிந்த ஜெயதிசை இருக்கிறாரு, ஹரிணி இருக்கிறாங்க. அதை தாண்டி ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்குது. விஜய்க்கு பின்னாடி யார் இருக்கா? விஜய்ங்கிற ஒருத்த மட்டும் தான் இருக்கிறான், ஒரு நடிகன். உனக்கு ஏன் வாக்கு போடணும்? நான் உங்களை சிரிக்க வச்சிருக்கிறேன், உங்களை மகிழ்ச்சி படுத்திருக்கிறேன், சினிமாவில் ஆடி இருக்கிறேன். நீ சினிமாவில் ஆடினா இன்னும் திரும்ப போய் ஆடு, பார்த்துட்டு போகிறாங்க, எப்படி ஆள முடியும் என்பதுதான் அங்கே இருக்கக்கூடிய கேள்வி. எனவே அனுரகுமாரோடு ஒப்பிடுகிற அளவு கொண்டும் அவன் ஒரு தலைவனும் கிடையாது, அவனை தலைவனாக யாரும் நினைக்கவும் கிடையாது, நினைக்கவும் கூடாது. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய நிலைப்பாடு. திமுக இம்முறை முஸ்லிம் வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு வழங்கி இருக்கின்றதா? அதோடு தமிழகத்தை பொறுத்தவரையிலே அங்கே வாழக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு யார் ஆட்சிக்கு வந்தால் அதிகமான பாதுகாப்பு கிடைக்கும்?
இல்லை, அது ஒற்றை வரல சொல்கிறதா இருந்தால் திமுகவினுடைய ஆட்சி தான் தமிழக முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு என்கிறதுல தமிழக முஸ்லீம்களே ஒற்றுமைப்பட்டு தான் நிற்கிறார்கள். உதாரணமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய கட்சிகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மனிதநேய மக்கள் கட்சி இருக்கிற பேராசிரியர் ஜவாஹிருல்லாவினுடைய தலைமையில் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள் நாகை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுறாரு. அதே மாதிரி அப்துல் சமத் அவர்களுடைய ஜெனரல் செக்ரட்டரின்னு நினைக்கிறேன், அவர் மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுறாரு. 2 சீட் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. அவங்க திமுகவோடு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி திமுகவில் நிறைய கட்சிகள் இருக்கிறாங்க. அதற்கு அடுத்ததாக மனிதநேய ஜனநாயக கட்சி, அவர் வந்து மனிதநேய மக்கள் கட்சியிலிருந்து பிரிஞ்சு போனவர். நீங்கள் கூட ஒரு பேட்டி எடுத்துருந்தீங்க, தமிமுன் அன்சாரி அவர்கள். தமிமுன் அன்சாரி அவங்க இந்த தடவை சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுறாரு. அவர் எம்எல்ஏவாக இருந்தவர் தான். போன வாட்டி தேர்தல் அவர் போட்டியிடலை, அதுக்கு முந்தின வாட்டி தேர்தல் ஜெயலலிதா பீரியடில் அவர் நாகை சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்தவர். இப்போ சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடுறாரு. மக்கள் கடுமையான மக்கள் வரவேற்பும் செல்வாக்கும் எல்லா மூவின மக்கள் எல்லா மக்களிடத்திலையும் அவருக்கு இருக்கிறது. ஜவாஹிருல்லா அவர்களுக்கும் அதே நிலையை நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி அப்துல் சமத் அவர்களுக்கும் பார்க்க முடியும். அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தோழர் திருமாவளவனுடைய கட்சி, அந்த கட்சிக்கு 8 சீட்டு கொடுத்துருக்கிறாங்க திமுக. அதில் 1 சீட்டை வந்து முஸ்லீம்களுக்கு கொடுத்துருக்கிறாங்க. பன்ருட்டி என்கிற தேர்தல் தொகுதியில் அப்துல் ரஹ்மான் என்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் ஒரு நல்ல சிறந்த ஒரு பேச்சாளர், அவங்களோட கட்சிக்காக உழைக்கக்கூடிய ஒருவர் தான். அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு ஆலூர் ஷா நவாஸுக்கு சீட் கிடைக்கல, வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் அதுக்கு பதிலாக அப்துல் ரஹ்மானுக்கு கிடைச்சிருக்குங்கிற திருப்தி இருக்கிறது. அதே மாதிரி திமுகவால் 4 பேருக்கு கொடுத்துருக்குறாங்க. திமுக கட்சியாலேயே கொடுத்துருக்கிறது 4 பேருக்கு. பாளையம் கோட்டை தேர்தல் தொகுதி அப்துல் வஹாப் என்று சொல்லி ஒருத்தர், ராயபுரம் சென்னை ராயபுரத்தில் ஒருத்தருக்கு கொடுத்துருக்குறாங்க. அதே போல் செஞ்சி மஸ்தானுங்கிறவர், ஆவடி என்கிற இந்த 4 தேர்தல் தொகுதிகளில் திமுகவே 4 பேருக்கு டைரக்டாக கொடுத்து அவங்களோட கட்சியாலே கொடுத்துருக்குறாங்க. இதை தாண்டி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருக்கிறாங்க, பழம்பெரும் பாரம்பரிய கட்சி. அது அந்த கட்சி சார்பாக 2 பேர் போட்டியிடுறாங்க. பாபநாசம் தொகுதி, வாணியம்பாடி தொகுதி. வாணியம்பாடி ஆல்ரெடி அவங்களுக்குரிய தொகுதி தான். பாபநாசத்தில் ஆல்ரெடி பேராசிரியர் ஜவாஹிருல்லா எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாரு. அந்த தொகுதி அவங்க 2 பேருக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி எஸ்டிபிஐ கட்சி சார்பாக முபாரக் என்கிற ஒருவர் போட்டியிடுகிறார். அவர் போட்டியிடக்கூடிய தொகுதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப மீடியா கவரேஜாக இருந்தாலும் சரி, அவருடைய மக்கள் வரவேற்பாக இருந்தாலும் சரி, ரொம்ப பாரிய அளவில் பாராட்டப்படக்கூடிய லெவலில் இருக்குது. இதை தாண்டி விஜயகாந்தினுடைய தேமுதிக போட்டியிடுறாங்க திமுக அலைன்ஸில். அதில் அவங்க முஸ்லீம்களுக்கு எந்த சீட்டும் கொடுக்கல, கம்யூனிஸ்டும் எந்த சீட்டும் கொடுக்கல, மதிமுகவும் கொடுக்கல. இப்படி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் திமுக அணியில் முஸ்லீம்களுக்கு பெருவாரியான இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது அவர்களுக்கான வெற்றி வாய்ப்புக்குரிய வாய்ப்பாகவும் நம்ம பார்க்க முடிகிறது. எது எப்படி போனாலும் அவங்களுக்கு சீட்டு கிடைக்குதா இல்லையாங்கிறத தாண்டி இவங்க வந்தால் இதுதான் சிறுபான்மையினருக்கு, இஸ்லாமியர்களுக்கு மட்டுமில்லை, சிறுபான்மையினருக்கு இவங்க தான் பாதுகாப்பு. அது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி என்னென்னு கேட்டால், அந்த தந்தை பெரியாரிய கொள்கைகள், அடக்குமுறை செய்யாத, அனைவரை மதிக்கக்கூடிய, சமநீதியை பேணக்கூடிய கொள்கை கோட்பாடுகள் திமுகவினுடைய கட்சி கொள்கையாகவே இருக்குது. கருணாநிதி காலத்திலிருந்து அது இருக்குது. ஏடிஎம்கேலையும் அது இருந்தது. எப்போன்னு கேட்டால் ஜெயலலிதா பீரியடில் ஓரளவுக்கு இருந்தது. அது அப்படியே அவங்க கொண்டு போய் அடகு வச்சுட்டாங்க பாஜகவோட. அதனால் அதை பாதுகாப்பாக மக்கள் கருத மாட்டாங்க. விஜய் எப்படியும் பாதுகாப்பாக கருத முடியாது. ஒரு நடிப்புலேயே முஸ்லீம்களை தீவிரவாதியாக காட்டக்கூடிய ஒரு கடைசியாக வந்திருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படம் கூட இணையதளத்தில் வெளியாகிட்டுங்கிறாங்க. அந்த திரைப்படத்திலையும் பல காட்சிகள் வந்து முஸ்லீம்களை பயங்கரவாதிகளாக சித்தரிக்கிற காட்சிகளாகத்தான் எடுக்கப்பட்டிருக்கு. அப்படி தேர்தல் நேரத்தில் வரப்போகிற ஒரு சினிமா, நீ அரசியலுக்கு வரப்போகிற அப்போ கூட உனக்கு வந்து அரசியல் செய்யவும் தெரியலைன்னு புரியுதா இல்லையா? ஒரு பேச்சுக்கு அப்போவாவது எல்லோரையும் அரவணைக்கிற மாதிரி தானே எவனும் சினிமா எடுப்பான். அதில் கூட முஸ்லீம்களை பயங்கரவாதிகளாக காட்டி, ஏற்கனவே துப்பாக்கி என்கிற படம் எல்லோருமே எதிர்த்த ஒரு படம், அதில் இஸ்லாமியர்களை பயங்கரவாதிகளாக காட்டியது. அப்போ என்னன்னா, நீ நடிப்புலையே இப்படி தான் காட்டுறேன்னு சொல்லி சொன்னால் நிஜத்தில் உன்னுடைய லைஃப் எப்படி இருக்க போகுது என்கிற கேள்வியெல்லாம் இருக்கக்கூடிய சூழலில் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்புன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் திமுகவினுடைய ஆட்சி தான் தமிழகத்தில் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பாக இஸ்லாமியர்களை பார்க்கிறார்கள். இது அரசியல் மட்டுமல்ல. இப்போ ஆன்மீக இயக்கங்கள் எடுத்துக்கிட்டீங்க, பெரும்பாலான ஆன்மீக இயக்கங்கள் திமுகவுக்கு தான் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. நான் பார்த்தேன், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஒரு பழம்பெரும் அமைப்பு, தமிழகத்தில் கடைக்கோடி மக்கள் வரைக்கும் இடம் பிடித்திருக்கக்கூடிய பல கிளைகளை கொண்ட ஒரு அமைப்பு. அவங்க கூட என்ன அறிவிச்சிருக்கிறாங்கன்னு கேட்டால், விஜய்க்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள், என்டிஏக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள், டிஎம்கேக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். ஏன்னா அதுதான் பாதுகாப்பு. இங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு சோறு தருவேன், உங்களுக்கு இலவசமாக அது தருவேன் இது தருவேன் எல்லாம் ஓகே, முதல்ல உங்களை உயிர் வாழ விடணும்ல.
மாட்டிறைச்சிக்கே கொள்ளுகிற ஒரு சித்தாந்தம் உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னால் பார்த்தோம் தானே. மாட்டிறைச்சி வச்சிருந்தாண்டு கொள்றாங்க, அந்த சின்ன பிள்ளைய கற்பழிக்கிறாங்க, எவனுக்குமே சட்டம் நீதியினுடைய கிடையாதுன்னு பல மாநிலங்களில் பார்க்குறோம். தமிழகம் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு பாதுகாப்பாக இருக்குது. அது இருக்கணும்னா இவங்க வர்றது தான் பாதுகாப்பு என்பது தான் அந்த மக்களுடைய கருத்தாகவே இருக்குது. அதுதான் சரியும் கூட.